தேவ செய்தியினுடைய தலைப்பு விடாமுயற்சினால் வெற்றி. வெற்றி என்ற தலைப்பிலே கடந்த நாட்களிலே பல தலைப்புகளிலே நாம் செய்தியை கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு வெற்றி என்றனாலும் விடாமுயற்சினாலே வெற்றி. செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி சில காரியங்களை சொல்லிவிட்டு அப்புறம் வசனத்துக்கு நேராக நான் போக விரும்புகிறேன். விடாமுயற்சி என்பது ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது தடை வரும், தோல்வி வரும். தடைகள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் அந்த எடுத்த காரியத்தில் தொடர்ந்து உறுதியாக இருந்து முடிப்பது, அதுதான் விடாமுயற்சி. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அது பூமிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம், விரும்புகிறோம். தடை மேலே தடை வரும், தோல்வி மேலே தோல்வி சில நேரத்தில் வரும், சில நேரம் உடனே நடந்துடும். எது வந்தாலும் சரி, ஆனால் அந்த காரியத்தில் தொடர்ந்து முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி முடிப்பது தான் விடாமுயற்சி. விடாமுயற்சியை குறித்து சில பொன்மொழியை நான் சொல்ல விரும்புகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எதை இழந்தாலும் விடாமுயற்சி என்ன செய்யக்கூடாது? நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாது? இழக்கக்கூடாது. ஏன்னா விடாமுயற்சியில் அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. பின்னாடி வசனத்துக்கு போகும்போது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. பிரதர் சிஸ்டர், விடாமுயற்சியை விதைத்து கொண்டே இருங்க. முளைத்தால் மரம், இல்லையே உரம். இதை வேறு யாராவது பேசியிருந்தாரு நான் கைத்தட்டியிருப்பாங்க. பேச்சாளர்லாம் இப்போ கவனித்து பாருங்கள். இப்படி பேசும்போது அவங்க சொல்லவே தேவையில்லை, சபையில் தான் கைத்தட்டுங்க, அல்லேலூயா சொல்லுங்கள் சொல்லி செய்ய வேண்டிய நிலைமை இருக்குது. முயற்சியை விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையே உரம். மூன்றாவதாக ஒரு பொன்மொழி, தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள், ஒரு நாள் தோல்வி கூட நம்மிடம் தோற்று போகும். தொடர்ந்து எந்த காரியத்துக்கும், ஒரு வேலை கிடைக்கணுமா, வேலையை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே வேலையை ட்ரை பண்ணுங்க. ஒரு திருமணத்துக்கு பார்க்குறீங்களா, வரன் வருது, இப்படி வருது, அப்படி பார்த்துக்கிட்டே இருங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. சிலது தோல்வி ஏற்படும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? படிக்கிற பிள்ளைகள் போயிட்டாங்க, சிலர் இருக்கீங்க, படிக்கிறீங்க, மார்க் இப்போ கம்மியாக இருக்குது, காலாண்டு அரையாண்டில், இப்போ கொஞ்ச நாள் தான் இருக்குது முள்ளாண்டுக்கு. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. சில இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த லெக்கு அடையாமல் இருக்கலாம். அதே தான் ஊழியமும். ஊழியத்தில் சில காரியங்கள் எடுக்கும்போது தோல்வி மேல் தோல்வி ஏற்பட்டு கொண்டு இருந்தால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள், ஒரு நாள் தோல்வி கூட நம்மிடம் என்ன செய்யும்? தோற்று போகும். அடுத்து ஒரு காரியத்திற்காக முயற்சி செய்து கொண்டே இருங்கள். வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரட்டும் முயற்சி. இங்கேயே இல்லை நீங்கள், அப்பாடா இப்போ தான் அங்கே இருக்கீங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு காரியத்திற்காக முயற்சி செய்து கொண்டே இருங்கள். எந்த காரியமாக இருந்தாலும் வாட்டவர், அதில் வென்றால் மகிழ்ச்சி, ஒருவேளை அதில் தோற்றால் அது என்னது? பயிற்சி, தொடரட்டும் முயற்சி. அடுத்து விடாமுயற்சியை குறித்த ஒரு பொன்மொழியை சொல்லுகிறேன். ஒரு காரியம் முடியும், திருமணம் நடக்கும், வீடை கட்டுவேன், சபை வளரும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதெல்லாம் ஒவ்வொரு காரியம். பிள்ளைகள் பாஸ் பண்ணுவாங்க, வாடகை வீட்டில் இருக்க நான் சொந்த வீட்டில் இருப்பேன், 2 வீலரில் போகிறேன், நான் 4 வீலர் வாங்குவேன். இப்படி எல்லாத்துக்கும் இது பொருந்தது முயற்சி. ஒரு காரியம் முடியும் என்றால் அது முடிகிறது. முடியுமா? திருமணம் நடக்குமா? வீடு கட்டுவேனா? சபை வளருமா? எங்கள் குடும்பத்தில் சமாதானம் கிடைக்குமா? என் வியாதி சுகமாகுமா? அப்படின்னு நீங்கள் சொன்னால் முடியுமா என்றால் அது சரிகிறது. ஒரு காரியம் முடியும் என்றால் அது முடிகிறது, அதை முடிக்க வைப்பா. முடியுமா என்றால் அந்த காரியம் என்ன செய்கிறது? சரிகிறது. கதையோடு நான் தேவ செய்திக்கு போகிறேன். ஒரு 2 தவளை தயிர் பானைக்குள்ளே விழுந்துருச்சு. 2 தவளை எதில் விழுந்துருச்சு?
தயிர் நல்லா தடன்னு நல்லா திக்காக தயிர் கலப்படலாத பாலை வாங்கி போட்டு வைக்கும்போது 2 தவளை விழுந்துருச்சு. நல்லா கெட்டியாக இருக்கத்தனால பானை கூம்பு கம்மியாக இருக்குது, நல்லா ஜம்ப் பண்ணுது, மேலே ஜம்ப் பண்ண முடியல. 2 கிட்டத்தட்ட மணிக்கணக்காக போராடிக்கிட்டே இருக்குது, ரவுண்ட் அடிக்குது, தயிருக்குள்ளேயே பானைக்குள்ளே ரவுண்ட் அடிக்குது. ஒரு தவளை அடித்து சோர்ந்து போய் நம்ம அவ்வளோதான், நம்ம வெளியே வர முடியாது, 3 மணி நேரம் முயற்சி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சோர்ந்து அப்படி இறந்தே போயிடுச்சு ஒரு தவளை. நல்லா கவனிங்க. ஆனால் இன்னொரு தவளை தொடர்ந்து அதை அடிச்சுக்கிட்டே இருந்து தயிரை கடைய என்ன வரும்? வெண்ணெய் வரும். வெண்ணெய் திரண்டு அப்படியே இருக்கும்போது மறுபடியும் அடித்து ஜம்ப் பண்ணி வெண்ணெய் மேலே உட்காந்து வெண்ணெயிலேருந்து டப்புன்னு தாண்டி வெளியில் வந்துருச்சு. கைகளை தட்டும். இதுதான் விடாமுயற்சி. நீங்கள் தவளையை போல் சோர்ந்து போய் அவ்வளோதான், என் வாழ்க்கையில் அவ்வளோதான், என் குடும்பம் அவ்வளோதான், என் கணவர் எச்சிக்கப்பட மாட்டார், நான் மட்டும் தான் சபைக்கு வாரேன், என் கடன் பிரச்சனை அடையாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் இருக்கலாம். சோர்ந்து போயிட்டுன்னா அந்த பிரச்சனை உங்களை அழுத்திடும், சோர்வு அழுத்திடும். ஆனால் இன்னொரு தவளை சோர்வு வந்துச்சு, ஆனால் அந்த விடாமுயற்சினால் திரும்ப வந்து வெற்றி. அதே போல் தான் நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு மன உறுதியோட விடாமுயற்சியோடு வரும்போது கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் பைபிளுக்கு நேராக போகிறேன். இப்பொழுது சொன்னதெல்லாம் முகவரை. நம்முடைய திருவள்ளுவர் கூட முயற்சி திருவனை ஆக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். முயற்சி ஒருவனுக்கு செல்வத்தை பெருக செய்யும், முயற்சி இன்மை ஒருவனுக்கு வறுமையை சேர்த்து விடும் என்பதுதான் இந்த திருக்குறளின் விளக்கம். முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். இன்னொரு பழமொழி கூட சொல்லுவாங்க, ஒரு காரியங்கள், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். எந்த ஒரு செயலிலும் முயற்சியோடு ஈடுபடுபவர்களுக்கு அச்செயல் வெற்றி கிட்டுவது உறுதி, நிச்சயம். அதுதான் முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார். சரி, இப்போ சொன்னதெல்லாம் ஊருக்கா, இப்போ தான் சாப்பாட்டுக்கு வாரேன். இந்த செய்தியில் இப்போ சொன்னதெல்லாம் என்னது? அப்போல்லாம் ஊருக்கா மாரி அதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது தவளையே, அதெல்லாம் உதாரணத்துக்கு தான். இப்போ தான் சாப்பாடு. ஒரு சாப்பாடுன்னு சொன்னால் சாப்பாடு, ஒரு சைவ சாப்பாடை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ நல்ல சாப்பாடு இருக்கும்போது அதில் கூட்டு பொரியல், புரியுதுங்களா, வடை பாயசம் அப்பளம் ஊறுகாய், அப்புறம் சாம்பார், அப்புறம் புளிக்குழம்பு, அப்புறம் ரசம், அப்புறம் மோர். இப்படி சாப்பிடும்போது அந்த முழு சாப்பாடு நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு அதை நல்லா எல்லாத்துலேயும் டேஸ்ட் அனுபவித்து முழுசா. அதே மாதிரி தான் ஒரு செய்தி என்பது. இப்போ சொல்கிற காரியம்லாம் சில அப்பப்போ சில உதாரணங்கள் செய்திக்கு தகுந்த சொல்கிறது, அதெல்லாம் ஊருக்கா தொட்டுக்கா. ஆனால் அது கிரியை செய்யாது. இப்போ சொல்ல போகிற வசனம்தான் இந்த செய்திக்கு உங்களுக்கு கிரியை செய்யும், வெற்றி மேல் வெற்றியை தரும். ஒரு அலையிலையா சொல்லாமா? சரி, இப்போ திருப்புங்க. அப்படி விடாமுயற்சினால் வெற்றி பெற்ற ஒரு மனுஷன் நிறையா இருக்காங்க பைபிளில். எனக்கு கொடுத்த நேரத்தில் 1-2 பேரை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம். நான் சொல்கிற வசனத்தை மாத்திரம் வாசிங்க, மற்றதை நான் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28-29. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோப்பு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். 26 வாசிங்க சிஸ்டர். அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். இதாங்க விடாமுயற்சி. இந்த சம்பவம் தெரியும். இந்த 32 அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆள் அனுப்பி அவங்க
அண்ணன் தான் ஏசா. ஈசாக்குக்கு 2 ஆண் பிள்ளைகள், ஏசா, யாக்கோபு. 2 ஆசீர்வாதத்தை, அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை தம்பி யாக்கோபு திருடி கொண்டதுனால, ஏமாத்தினதுனால, எத்தனை இருந்ததுனால மாமா வீட்டுக்கு போய் அங்கே 20 வருஷம் கடந்த பிறகு மறுபடியும் தகப்பன் வீட்டை நோக்கி வரும்போது தான் நடந்த சம்பவம் தான் இந்த ஆதியாகமம் 32. அப்போ ஏசாவையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார், யாக்கோபையும் 2 பரிவாரங்கள், மனைவி, பிள்ளைகள், நல்ல ஆசீர்வாதம். ஆனால் அந்த ஏரியாவை கடந்து போகும்போது இடையில அண்ணன் இருக்கிறதுனால பயப்படுறார். ஆள் அனுப்பும்போது அவர் 400 பேரோடு வர்றார். நீங்கள் 32:7 பாருங்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு மிகவும் பயப்படுறார். ஏன்னா அண்ணன் கோவக்காரன், ஒருத்தர் 2 பேரோட இல்லை, 400 பேரோட வர்றாரு. அப்போ நம்ம பிள்ளைகளை எல்லாத்தையும் அடித்து கொன்றுவார். ஏன்னா அவருடைய ஆசீர்வாதத்தை, 2 ஆசீர்வாதத்தை, சேஷபுஸ்தர ஆசீர்வாதம், தகப்பனுடைய ஆசீர்வாதம், 2 ஆசீர்வாதத்தை ஏமாற்றி நம்ம திருடிக்கிட்டு 20 வருஷம் மாமனார் வீட்டிலேருந்து இப்போ அப்பா வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி தான் ஆட்களை அனுப்புகிறாரு. அப்படி பகுதியாக ஒரு பகுதியை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்து கொள்ள இடம் உண்டுன்னு சொல்லி அந்த இடத்துல நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு அந்த ராத்திரியில் அவருக்கு வெகுமானமாக பாருங்கள். இப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு பாருங்கள் அவரை. 32:14 பாருங்கள். 200 வெள்ளாடு, 20 வெள்ளாட்டு கடா, 200 செம்மறி ஆடு, 20 ஆட்டுக்கடா, பால் கொடுக்குற 30 ஒட்டகம், அந்த 30 ஒட்டகத்தினுடைய குட்டி, 40 கடாரி, 10 காளைகள், 20 கேளிகை கழுதைகள், 10 கழுத குட்டி. அப்பாடா, இவ்வளவு வெகுமானத்தை இதை பார்த்தாவது அந்த கோபம் என்ன செய்கிறோம்? ஆறிரும். அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை திருடி கொண்டோம், இதை ஆசீர்வாதமாக அனுப்பும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு இந்த காரியத்தை செய்கிறார். அந்த ஒரு 6 வருது. அந்த 6ல் எல்லாத்தையும் அந்த வெகுமதியெல்லாம் முன்னாடி அனுப்பிட்டார். 21 பாருங்கள். அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று. அவனோ அன்று ராத்திரி பாளையத்தில் தங்கி அந்த யாப்போக்கு என்கிற அந்த ஆற்றின் கரையை எல்லாத்தையும் கடக்க பண்ணிட்டு 24 பாருங்க. அந்த விடாமுயற்சி. யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவு அவனோட போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடன் போராடுகையில் யாக்கோப்பின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடே. பாருங்க, நான் போகிறேங்கிறார் அந்த கர்த்தருடைய தூதனானவர். யாக்கோப்பு விடலை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக. இதாங்க விடாமுயற்சி. ஒரு ராம் முழுது கொஞ்ச நேரம் போராடிட்டு விட்டுறல. நான் போகிறேன்னு சரி நீங்கள் போங்க. நம்மளாக இருந்தால் அந்த இடத்துல என்ன செஞ்சிருவோம்? ஏன் போராடிக்கிட்டு, கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும், நீங்கள் போ. தேவதூதனாக இருந்தான்னா கத்தராக இருந்தான்னா நீங்கள் போங்க, நான் போராடி பார்த்தேன்னு சொல்லிடுவோம். இதுதான் விடாமுயற்சிக்கு பைபிளில் உதாரணம். நிறையா இருக்குது. ஆனால் முழுவதும் அவர் போராட, இவர் போராட, அவர் போராட, இவர் போராட, அப்படியே அவர் போகிறேங்கிறாரு. இல்லை, ஆனாலும் அவர் தொட்டதுனால தொடர் சந்து நரம்பு இப்போ என்ன செஞ்சிருச்சு? தொடையில் சுளுக்கு வந்தாலும் பரவாயில்ல, நொண்டிக்கிட்டாது என்ன செய்கிறாரு? ஆமாம், அப்படியே போராடிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ பொழுது விடிஞ்சிருச்சு. ஏற்கனவே மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் அங்கே அனுப்பியாச்சு. இப்போ ராத்திரி ஃபுல்லாக இந்த போராட்டம், விடாமுயற்சி, தொடர் முயற்சி நடந்து கொண்டே இருக்குது. ஆசீர்வதிச்சுட்டு நான் விட்டுறேன் ஆண்டவர் அப்படின்னு. அப்போ தான் 28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி, அங்கே என்ன வார்த்தை வருது? மேற்கொண்டாயே, வெற்றி பெற்றாயே. வெற்றியின் வருஷத்தில், வெற்றியின் மாதத்தில் வந்திருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, சில காரியத்திற்காக ஆண்டவரிடத்தில் முயற்சி பண்ணி ஜெபம் பண்ணி நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிட்டேன்.
என்னுடைய சரீர சுகத்துக்காக ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டேன். பிள்ளைகளுக்கு திருமணத்திற்காக எத்தனையோ வரன் பார்த்து சோர்ந்து போயிட்டேன். என் கடன் பிரச்சனை அடைக்க எத்தனையோ வருஷம் காத்திருந்து கடன் மேலே கடன் வருகிறது, நான் சோர்ந்து போயிட்டேன். என் முயற்சியை நான் விட்டுட்டேன். என் புருஷனுக்கு சுவிசேஷம் சொல்லி சபைக்கு வான்னு கூப்பிட்டு அவர் வராதனால நான் சோர்ந்து போயிட்டேன். இனி சொல்கிறதே விட்டுட்டேன். இப்படி எந்த காரியமாக இருந்தாலும், வாடகை வீட்டில் இருக்கிறேன்னா இன்றைக்கி விற்கிற விலைவாசியில் சொந்த வீடு வாங்குறது, ஃப்ளாட்டு வாங்குறது எவ்வளோ கஷ்டம், அதையே நான் விட்டுட்டேன். கடைசி வரை வாடகை வீட்டிலே நான் இருக்க தீர்மானிச்சிட்டேன். அப்படி சோர்ந்து போய் நீங்கள் வந்திருக்கலாம். ஜெபத்தோடு நீங்கள் முயற்சிகளை பண்ணுங்கள். ஜெபம் நல்லது, உபவாசம் நல்லது, அது மட்டும் வெற்றியை கொடுக்காது. விசுவாசம் நல்லது, ஆனால் அதோடு கூட என்ன செய்யணும்? முயற்சிகள் செய்து அதற்கான கிரியைகளை செய்யும்போது தான் நீங்கள் எந்த காரியத்திற்காக முயற்சி எடுக்கிறீங்களோ என் ஆண்டவர் வெற்றி மேல் வெற்றி என்ன தருவார். இங்கே என்னங்க இவருக்கு ஆசீர்வாதம்? ஒரு மனைவிக்கு பதிலாக 2 மனைவி, 2 மனைவிக்கு பதிலாக 4 மனைவி, ஒரு ஆம்பளைக்கு பிள்ளை பதிலாக எத்தனை ஆம்பளை பிள்ளைங்க சொல்லுங்கள் சத்தம்மா? ஆமாம். இப்போ போகும்போது ராகில் வேறு கன்சீவாக போகிறாங்க. ஏற்கனவே 11 ஆம்பளை பிள்ளை, இடையில் போகிற வழியில் அது வேறு குழந்தை பிறந்து அது ஆம்பளை பிள்ளையாக மாறுது. அந்த சிஸ்டர் மறிச்சிட்டாங்க, ரேச்சல். ஆனால் ஒன்றும் குறை இல்லை. இவ்வளவு ஒட்டகம் இவ்வளவு இதே கிஃப்டாக அனுப்புனாருன்னா 2 பரிவாரங்கள், 2 ராஜாக்கள் மதிப்புடைய சொத்தை போல் வெறும் கோலும் கையுமா போன யாக்கோப்பா ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அப்புறம் என்னங்க ஆசீர்வாதத்தை அவர் கேட்குறாரு? எனக்கு அதை யோசிச்சு பார்த்தீங்களா? ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட. ஏங்க இரவு முழுதும் போராடணும்? என்ன ஆசீர்வாதம் இவருக்கு இல்லை சொல்லுங்கள்? தேங்க்யூ. உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் சமாதானம். கரங்களை தட்டுங்க. என்ன சொத்து ஆசீர்வாதம் இருந்தாலும் அதெல்லாம் ஆசீர்வாதம் தான். ஆனால் இங்கே அண்ணனோட சமாதானம் இல்லை, கூட பிறந்த ஓன் பிரதரோட. அப்போ தெய்வீக ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சமாதானம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவரே இந்த 2 காரியத்தை செஞ்சதுன்னா என் உள்ளத்தில் ஒரு காயம் இருக்குது, அதனால தான் வெகுமதியை நான் அனுப்புகிறேன், அதனால தான் இவ்வளோ வெகுமதியை அனுப்புகிறார். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் எங்கள் அண்ணனோட சமாதானம் நாங்கள் விளக்கமாக சொல்லலை, ஆனால் உண்மையில் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் சமாதானம் தாங்கன்னு. அப்போ யாக்கோப்பு நான் தேவனை 30 பாருங்கள், முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி நான் பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. இந்த தொடர் சந்த நரம்பை தொட்டதுனால, தொடர் சுழிக்கனால நொண்டி என்ன செய்கிறாரு? நடக்கிறார். நீங்கள் அடுத்த அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா தன் கண்களை அப்படி ஏறெடுத்து பார்க்குறாரு. ஏசா 400 பேரோட வர்றாரு. அங்கேயும் பாருங்கள், லேயால ராகேல பணிவிடக்காரெல்லாம் அப்படி வெவ்வேறாக பிரித்து ராகேலை கடைசியில் வச்சுட்டு 2வது வசனம் பாருங்கள், பணிவிடை காரிகள் அப்படியே பிள்ளைகள் முதல்லையும், அப்புறம் லேயா. ஏன் ஆண்டவர் இதெல்லாம் எழுதி வச்சுருக்காருன்னா, யாக்கோப்பு அப்பப்போ கொஞ்சம் விவரமான ஆள், ராகேல் மேலே ரொம்ப பிரியம். அப்புறம் வேலைக்காரிலாம் அப்புறம் தான் மனைவி தான். அதனால் அவன் 400 பேரோட வந்து போட்டு தள்ளினா முதல்ல வேலைக்காரி க்ளோஸ் ஆகட்டும். வேலைக்காருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? எல்லாம் இவருடைய பிள்ளை தான், ஆனால் க்ளோஸ் ஆகட்டும். அப்புறம் யார்? லேயால் அவள் பிள்ளை. இடையில ராகேலையும் யோசேப்பு மேலே ரொம்ப பிரியம். பல வருடம் இங்கே கொடுத்து யோசேப்பு ரொம்ப அப்படியே கடையில் வச்சுக்கிட்டார், செல்ல பிள்ளை. சரி, இதையெல்லாம் எது செஞ்சாலும் கர்த்தர் தான் சமாதானத்தை தருகிறவர். இப்போ 33:3 பாருங்கள், தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்டே சேர்ந்தான். பிரதர், உங்கள் குடும்பத்தில் மாமனாரோடு, நாத்தனாரோடு, கொழுந்தனாரோடு, கணவரோடு, பிள்ளைகளோடு, பக்கத்து வீட்டாரோடு சமாதானம் ஆகணுங்கன்னா சில காரியம் நீங்கள் என்ன செய்யணும்? முந்தி செய்யணும். அப்போ அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி இவர் நொண்டி போனாலும் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தான் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். 4வது வசனம் பாருங்க, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள்.
நம்ம பாணியில் சொன்னோம்னா அருவாளை எடுத்துகிட்டு வந்து என் தம்பியை வெட்டுவேன்னு சொன்னவன் இப்போ இந்த நொண்டி நொண்டி வந்து வணங்கின உடனே அந்த கோபமெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. அவர் வந்து சமாதானம் ஆகட்டும், என் அக்கா வந்து சமாதானம் ஆகட்டும், தங்கச்சி வந்து சமாதானம் ஆகட்டும், அண்ணன் வந்து சமாதானம் ஆகட்டும், மாமனார் வந்து சமாதானம் ஆகட்டும், மாமியார் வந்து சமாதானம் ஆகட்டும், அவர் சமாதானம் ஆகட்டும்னு சொல்லி நீங்கள் காத்திருக்கும் போது சமாதானம் ஆகவே முடியாது. சில நேரம் சத்தியத்தை அறிந்த நீங்கள் பிள்ளைகள், நீங்கள் சமாதானத்துக்கு முந்திக்கிட்டால் தான் என்ன செய்யும்? சமாதானங்கிற ஆசீர்வாதம் கிடைக்கும். அவ்வளோ கோபமாக வந்தவர் இப்போ கட்டி பிடிச்சி அழுது, இப்போ வெகுமானம் கொடுத்தாலும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கார். இந்த ஆசீர்வாதத்தினால தான் பிரச்சனை. இப்போ ஏசாத ஒரு பொருட்டாக நினைக்கல. இப்போ கோபமெல்லாம் ஆறி போச்சு. இதெல்லாம் யார்? கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைங்கிறாரு. அப்போ இந்த சமாதானத்துக்கு, இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அந்த விடாமுயற்சி. தலைப்புக்கு வருவோம். அந்த ஜெபம் பண்ணி விடாமுயற்சியோடு அந்த கிரியை செய்தனால தான் என்ன வந்தது? சமாதானம் வந்தது. ஆண்டவர் உன் பேர் யாக்கோப்பு இல்லை இஸ்ரவேல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிருந்தாருன்னா, வேறு பக்கம் போயிருந்தால் சமாதானம் கிடச்சிருக்காது. நொண்டி நொண்டி வந்து 7 தடவை வணங்கலைன்னா சமாதானம் கிடச்சிருக்காது. அதுதான் எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்திற்கான முயற்சிகளை எடுத்து நம்ம செய்யும்போது தான் அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். இப்போ ஏன் அந்த போராடிட்டு இருக்கும்போது தூதன் போகாமல் இருந்தார்னு சொன்னார்னா, இதுக்கு ஒத்த வசனம் ஒன்று வாசிச்சுட்டு அடுத்த குறிப்புக்கு நான் போகிறேன். ஓசியான்னு ஒரு புஸ்தகத்தை எடுங்க. அங்கே தீர்க்கதரிசி மூலம் இவரை குறித்து அங்கே எழுதி வச்சுருக்கார். அதனால தான் எந்த பகுதியாக இருந்தாலும் ஒரு பகுதியை படிச்சுட்டு இன்னொரு அந்த பகுதி புரிஞ்சிக்க இன்னொன்று நம்ம கம்பேர் பண்ணி படிக்கணும். இப்போ அப்படியே திருப்புங்க, அப்படியே ஓசியான்னு ஒரு புத்தகம் வரும். இசைக்களுக்கெல்லாம் அடுத்து, தானியலுக்கெல்லாம் அடுத்து ஓசியான்னு ஒரு புத்தகம் வரும். 12ஆம் அதிகாரம் 3வது 4வது. பிரதரில் ஒருத்தர் கண்ணீர்னு வாசிங்க. 12, 3, 4 பிரதரில். அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிங்காலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடு போராடினான். அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். நல்ல கவனிங்க, இதுதான் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். போதும் பிரதர், நீங்கள் ஒரு காரியத்திற்காக அழுத அங்கே ஆதியாகமத்தில் அழுதுன்னு போடலை. அதனால தான் இப்படி படிக்கணும் கம்பேர் பண்ணி. அப்போ இரவு முழுது போராடினான்னு தான் அங்கே பார்க்குறோம். அவர் போராட இவர் போராட நான் போகட்டுங்கிறார். இல்லை இல்லை, அந்த விடாமுயற்சி ஆசீர்வதித்தாலும் போக மாட்டேன். அப்போ ஏன் போகலைன்னா, அந்த அழுகையை பார்த்துட்டு, என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் கண்ணீர் விடும்போது உங்கள் கண்ணீரை விட்டு ஆண்டவர் ஒரு ஸ்டெப்பு கூட கடந்து போக மாட்டா. ஒரு அல்லையா சொல்லாமா? உங்களுடைய கண்ணீரை கணக்கில் வைக்கிற தேவன். அவர் நினச்சிருந்தாருன்னா தெய்வத்தோட ஒரு மனுஷன் போராட முடியுமாங்க? தெய்வ பலம் என்ன, மனுஷ பலம் என்ன? கர்த்தருடைய தூதனானவர். ஆனால் அவர் ஏன் போகலை? விடிய வரைக்கும் போகலைன்னா, ஜெபம் பண்ணாலும் ஆசீர்வதித்தாலோடைய போக விட மாட்டேன்னு சொன்னாலும் அதில் அழுகை இருந்துச்சு. அந்த ஜெபத்தில் அழுகை இருக்கும்போது நம்ம கேட்குற காரியத்தை ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் அவன் தூதனானவரோடு போராடி என்ன செஞ்சான்? மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழியமை போக. அந்த காரியம் அப்படியே அண்ணனோட ஆசீர்வாதம் அப்படியே நடந்தது. இதே மாதிரி அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை முயற்சி பண்ணும்போது சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபிக்கணும். புதிய ஏற்பாட்டில் ஒரு உதாரணத்தை சொல்லி நான் அடுத்த குறிப்பு போக விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டில் லூக்கா 18ஆம் அதிகாரம். அங்கும் சோர்ந்து போகாமல் விடாமுயற்சி அந்த ஏழை விதவைக்கு இருந்தது. அந்த விடாமுயற்சினால் வெற்றி. அப்போ ஜெபம் பண்ணி நீங்கள் விடாமுயற்சினால் தொடர்ந்து தோல்வி மேல் தோல்வி வந்தாலும் உடனே காரியம் நடக்கலான்னு முயற்சி பண்ணும்போது நிச்சயம் வெற்றி உங்களுக்கு உண்டாகும். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஒரு ஓமை அவர்களுக்கு சொன்னார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி, அவனை குறித்து பாருங்கள், அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். அதே பட்டணத்தில் ஒரு விதவை,
அவனிடத்தில் நியாயாதிபதியிடத்துல போய் அவருக்கும் அந்த விதவைக்கும் எதிராளிக்கும் ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. பக்கத்து வீட்டில் என்றைக்கும் பிரச்சனை தான் நடக்கும். அந்த காரியத்துக்கு நியாயம் செய்யன்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணினார். 4வது வசனம் பாருங்கள், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லை. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் பார்த்தோம், சரி அவ்வளோதான் விடு, காரியம் நடக்கிறப்ப நடக்கட்டும். இப்படி தான் சில நேரம் நம்ம காரியத்தை ஜெபத்தில் வச்சு அதற்கான முயற்சி எடுத்து சோர்ந்து போய் விடுகிறோம். விடாமுயற்சிக்கு வெற்றி என்ற தலைப்பை தியானிக்கிற, குறிப்பெடுக்கிற, கேட்குற அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த விதவையை நான் பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு, புதிய ஏற்பாட்டில் விதவைய முதல் குறிப்புக்கு நினைப்பூட்டுகிறேன். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லை. ஏன்னா அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரையும் மதிக்காதவன். ஆனால் அந்த விடாமுயற்சியை போய் அந்த காரியத்தை சொல்கிறது. அந்த அம்மாவை இன்சல்ட் கண்டுக்கவே இல்லை அவர். ஏன்னா அவன் தேவனுக்கு மனுஷரை மதிக்க, அதுவும் விதவையாக இருக்கிறதுனால மனுஷரை மதிக்கவே இல்லை. ஆனால் அந்த அம்மா விடாமுயற்சியை விடவே இல்லை. 5வது வசனம் பாருங்கள், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். ஒரு நாள், வாமா, எத்தனை நாள் உடனே பார்த்துக்கிட்டு இருக்கேன், நாம தேவனுக்கு பயப்படாத, மனுஷனை மதியாதவன், மற்ற பிரச்சனை தான் தீர்த்துட்டு இருந்தேன், உன் பிரச்சனை தீர்க்கலங்க, வாங்கம்மா, உன் பிரச்சனை என்ன? அப்பா, ஐயா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் எதிராளிக்கு இந்த பிரச்சனை, அது என்னன்னு போடலை, ஏதோ ஒரு பிரச்சனை சொன்னோன்னே அதை கரெக்டாக நியாயாதிபதி தீர்த்து வைக்கிறார். இதை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, 6 பாருங்க, பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை கிரேஸ் ஐபிஏ சபையாரை சிந்தித்து பாருங்கள். அம்மா சிந்தித்து பாருங்க, வாலிப மகளே சிந்தித்து பாருங்க, என் அன்பு சகோதரியை சிந்தித்து பாருங்க, வாலிப சகோதரனை சிந்தித்து பாருங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணி சோர்ந்து போய் வந்திருக்கிற இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருன்னு சொல்லிட்டு 7வது வசனம் தன்னை கம்பேர் பண்ணுறாரு. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடலாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளா இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோன்னு ஒரு கொஸ்டின் மார்க் கேட்டுட்டு அடுத்த வசனம், சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். அதே போல் அன்பு சகோதரனே, உங்கள் காரியத்தில் இதுவரை தோல்வி மேல் தோல்வி, தடையின் மேல் தடை, பாஸ்டர் எத்தனையோ முயற்சி பண்ணிட்டேன், இன்னைக்கு வாய்ப்பே இல்லை பாஸ்டர், அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கிற காரியத்தில் மறுபடியும் நீங்கள் முயற்சி பண்ணும்போது சீக்கிரத்தில் என்ன செய்வார்? நியாயம் செய்வார்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ. பிரதர், விசுவாசத்தை விட்டுறாதீங்க. விசுவாசத்தோட போராடி ஜெபித்து அதற்கான கிரியைகள். அப்போ அந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு அந்த அந்த அநீதியுள்ள நியாயாதிபதிகிட்ட போய் தொடர்ந்து போனாங்க. அதான் விடாமுயற்சி. அப்போ பழமொழி கூட சொல்லுவாங்க, அடி மேலே அடி அடித்தா, சொல்லுங்க சத்தம்மா, அம்மியும் நகருமா. அப்போ ஒரு காரியத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இப்போ உலக உதாரணம் இதற்கு நான் சொல்லி அடுத்த குறிப்புக்கு நேராக கடல் செல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம் லிங்கன், அமெரிக்க ஜனாதிபதி, 16வது ஜனாதிபதி. சின்ன வயசுலேயே அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அப்பா இன்னொரு திருமணம் பண்ணி சித்திக்கிட்ட தான் அவர் வளர்ந்தார். ஆனாலும் அவங்களும் தெய்வ பயத்தில் வளர்த்தாங்க. அது அம்மாவை அவரும் ஏற்றுக்கொண்டார். படிக்க வசதி இல்லை, விறகு பொறுக்கிற வேலை. அப்போ அம்மா பைபிளை படிக்க வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு அப்போவே சொல்லுவாங்க, நீ எந்த காரியத்திலும் ஆபிரகாம் லிங்கன் விடாமுயற்சியோடு நீ உண்மையாக இருந்தீன்னா இதே அமெரிக்க தேசத்தில் இப்போ வேணால் விறகு பொறுக்கலாம், ஸ்கூல் படிக்க வைக்க வசதி இல்லாமல் இருக்கலாம். அவர் வேலை செஞ்சு கொண்டு படித்தார் அந்த வருமானத்தை வைத்து. ஆனால் இதே யுனைடெட் அமெரிக்கா தேசத்தில் உன்னை ஆண்டவர் டாப்பில் கொண்டு வருவார். அந்த அம்மா விசுவாச வார்த்தையை சொல்லி சொல்லி வளர்த்த போது அவங்கள அப்புறம் இறந்துட்டாங்க. ஆனால் உடனே அமெரிக்க ஜனாதிபதியாக மாறல. தோல்வி மேலே தோல்வி. கல்யாணம் பண்ணுறார், மனைவி இறந்துடுறாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? வக்கீலுக்கு படிக்கிறார். அப்படி சரித்திரத்தெல்லாம் போய் படித்து பாருங்கள். நான் சுருக்கமாக சொல்கிறேன். தோல்வியின் மேல் தோல்வி. திரும்ப ஒரு எலெக்ஷனில் நிற்கிறார், தோல்வி.
திரும்ப ஒரு எலெக்ஷன் நிற்கிறார், தோல்வி, பயங்கர தோல்வி, தோல்வியின் மேல் தோல்வி. ஆனால் ஆபிரகாம் லிங்கனுடைய அந்த ஜெபத்தோடு கூட அந்த விடாமுயற்சி ஒரு நாள் அமெரிக்காவில் ஜனாதிபதி அவரை மாற்றினது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதுதான் விடாமுயற்சியின் ஆசீர்வாதம். பாஸ்டர், அமெரிக்காவில் எப்போ நடந்த சொல்கிறீங்களே, இப்போ ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? உங்களுக்கு இன்னொரு மகளை நான் அறிமுகம் பண்ணுகிறேன் விடாமுயற்சிக்கு. 23 வயதில் ஸ்ரீபதிங்கிற ஒரு சிவில் நீதிபதி, மாற்றி சொல்லக்கூடாது, ஆமாம், ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இந்த விடாமுயற்சிக்கு. ஏன் அதெல்லாம் உதாரணம் சொல்கிறேன்? பைபிள்லேருந்து உதாரணத்துலேருந்து ஏதோ ஒன்று பேசட்டும், பைபிளில் இருக்கிற உதாரணமாவது பேசட்டும், பூமிக்குரிய உதாரணமாவது பேசட்டும். எங்கள் பழங்குடியினருங்க திருவண்ணாமலையில் புலியூர் ஜவாது மலை கிராமத்தில் இந்த மகள் பிறந்தாங்க. பள்ளி அங்கே படிக்க முடியல. அவங்க அம்மா ஊர் ஏலகிரியில் அம்மா ஊரில் படித்து அப்படியே படித்து +1 +2 படித்து அம்பேத்கர் கல்லூரியில் பிஏபிஎல்னால் என்னது, சட்ட கல்லூரி படித்து திருமணமும் ஆயிடுச்சு. திருமணமும் அப்படியே கணவர் ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர். அப்படியே கணவர் யார்? ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர். திருமணமும் ஆயிடுச்சு. எல்லாம் கவனிங்க. திருமணம் ஆனவொன்னே கன்சீவ் ஆகிட்டாங்க. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வேலை வாய்ப்பு இருக்க பிள்ளைகள், மற்ற உலகத்தான் பல காரியத்தை செஞ்சு முன்னேறும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் தோத்தாலும் தொடர்ந்து எக்ஸாம்லாம் என்ன செய்யணும்? படித்த படிப்பு தரும்போது அட்டன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த விடாமுயற்சி ஒரு நாள் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வெற்றியை கொடுக்கும். இப்போ கன்சீவ் ஆயிடுச்சு, கன்சீவ் டேட்டை அறிவிச்சாச்சு. கரெக்டாக அந்த நேரத்தில் பார்த்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்துருச்சு. இந்த ஜட்ஜுக்கான அந்த சிவில் அந்த எக்ஸாம் வந்துருச்சு. எங்கள் குழந்தை பிறந்த 2 நாள் தான். இன்றைக்கி இருக்கிற சகோதரிக்கு போவாங்களா? அந்த விடாமுயற்சிக்கு சொல்கிறேன். அந்த 2 நாள் ஆயிடுச்சு. கணவர்கிட்ட அனுமதியோடு என்னுடைய கனவு நீதிபதி ஆகணும். வயசு 23ங்க, வயசு 23. பழங்குடியினர் யாரும் முயற்சி பண்ண அந்த உலகத்தில் முன்னேற முடியும். 2 நாள் தான் ஆச்சு. 2 நாள் யாராவது பிள்ளைய தூக்கிட்டு போவாங்களா? அப்படியே கணவர் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர், அதனால் நல்ல ஒரு காரை ஏற்படுத்திட்டு அவரே போய் சென்னையில் அந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும், அந்த சகோதரி ஆமாம் சிவில் நீதிபதியாக ஜட்ஜாக போஸ்டிங் கிடைத்து இப்போ 6 மாதம் பயிற்சிக்கு பிறகு அவங்க இப்போ போஸ்டிங் கிடச்சிருச்சு. முதலமைச்சர் மற்ற எல்லாருமே அவரை பாராட்டியிருக்காங்க. இதற்கு காரணம் விடாமுயற்சி. கரங்களை தட்டுங்க. வெறும் 23 வயசில் அது ஒரு பெண் நீதிபதி. அன்னைக்கு மாத்திரம் அந்த எக்ஸாமை எழுதாமல் இருந்திருந்தா ஜெயிச்சிருக்கும். அந்த மன உறுதி, அதற்கு கணவரும் ஒத்துழைப்பு கொடுத்தா. அந்த 2 நாள் குழந்தைய தூக்கிட்டு காரில் அவங்க ஊர்லேருந்து சென்னைக்கு போய் எழுதிட்டு வந்துட்டாங்க. இப்போ ரிசல்ட் வந்த பிறகு போஸ்டிங் கிடச்சி இப்போ 6 மாதம் ட்ரைனிங், பிறகு ஜட்ஜ். பாஸ்டர் வசனமே சொல்ல வேண்டாம், இது மாதிரி உதாரணம் நிறையா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி தெரியுது. இன்னொரு உதாரணத்தை சொல்லி நான் வேத பகுதிக்கு போகிறேன். கேரளாவில் ஒரு அம்மா 5ஆம் வகுப்பு கூட படிக்கலை. 5 பெண் பிள்ளையை பெற்ற அரசனும் ஆண்டியாவான்னு பழமொழி. இந்த கேரளாவில் இருக்கிற அம்மாவுக்கு 6 பெண் குழந்தைகள். எத்தனை பெண் குழந்தைகள்? 6 பெண் குழந்தைகள். கஷ்டம், வறுமை. அவருடைய கணவர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனார், முஸ்லீம். அதுவும் அந்த விடாமுயற்சிக்காக தான் இதை நான் சொல்லுகிறேன். ஆனால் அந்த அம்மாவுடைய தரிசனம் பாருங்கள், நம்மளாம் அப்படி நினைக்க மாட்டோம். 6 பிள்ளையும் டாக்டராக வரணும். சொல்லுங்க, 6 பிள்ளையும், அதுவும் பெண் குழந்தை. எங்கள் ஒரு டாக்டர் சீட்டு ப்ரைவேட்டில் போய் பாருங்கள். இங்கே கவர்மெண்ட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோட்டாவில் கிடச்சி நீட் எழுதிட்டா ஈஸியாக காலேஜ் படிக்கிறத விட சாதா செலவில் படிச்சுட்டு போயிடுவாங்க. அது கிருபை. ஆனால் எந்த அம்மாவுக்கு 6 சீட்டும் அப்படி கிடைக்கல. சிலது கோட்டாவில் கிடச்சிது, சிலது படித்து தான் ப்ரைவேட்டில் கிடச்சி பல லட்சங்களை கட்டுனாங்க.
அதே மாதிரி 2 பேர் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிட்டாங்க, டாக்டர் ஆகிட்டாங்க. அடுத்து 2 பேர் டாக்டர் படிச்சுட்டாங்க. இன்னும் 2 பிள்ளைங்க மற்ற ஸ்டாண்டர்டு, வயசு வித்தியாசம் இருக்கும்ல, 6 பிள்ளைகளை 2 பேர் கல்யாணம் ஆகி 2 பேர் டாக்டர் ஆகிட்டாங்க. 2 பேர் டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவருடைய கணவர் இறந்துட்டார். யோசிச்சு பாருங்க, வருமானம் போயிடுச்சு, ஏர்னிங் போயிடுச்சு. ஆனால் சகோதரி விடாமுயற்சி விடவே இல்லை. 2 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி டாக்டர் ஆக்குன அவங்க முஸ்லீம். அடுத்து 2 பிள்ளை படிச்சுட்டு இருக்காங்க. என் கணவர் இறந்தாலும் பரவாயில்ல, நான் விடாமுயற்சி விட மாட்டேன். பிள்ளைகள், நீங்கள் 2 பிள்ளைகள் மற்றது படிக்கிறீங்க, +2 மற்றதை படிக்கிறீங்க, நீங்களும் டாக்டர் தான் படிக்கணும்னு சொல்லி இப்போ என்ன ரிசல்ட்டுன்னா, காரியத்தை சுருக்கிறேன், 6 பேருமே டாக்டர். கரங்களை தட்டுங்க. இதற்கு பின்னாடி இருக்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? விடாமுயற்சி. இப்போ வசனத்துக்கு வாரேன். 2 ராஜாக்கள் எடுங்க. எந்த காரியமாக இருந்தாலும், ஊழியமாக இருந்தாலும் சரி. இப்போ நான் சொல்ல போகிறது ஊழியம். ஊழிய காரியத்திலும் நமக்கு விடாமுயற்சி தேவை. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை இதுவரை வாசிக்காதவங்க கணீர்னு வாசிங்க. கர்த்தர் எலியாவை எடுத்துக்கொள்ளப்பட போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலுக்கு புறப்பட்டு போனான். போதும் சிஸ்டர், விஷயத்துக்கு வாரேன். விடாமுயற்சிக்கு, ஊழியத்தில் விடாமுயற்சி. இப்போ 25 ஆண்டுகள் கர்த்தருடைய கிருபையினாலே சபையாரோடு இணைந்து நம்ம இந்த பகுதியில் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறோம். இவ்வளோ கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம். மக்களுக்காக செபிக்கிறோம். இன்னும் எதிர்பார்த்த அளவுக்கு வரலையேன்னு நம்ம ஊழிய பாதையில் கூட நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த செய்தியை தியானிக்கும் போது எனக்குள்ள ஒரு புது உற்சாகம் வந்தது. நான் சொன்ன அந்த உதாரணம்லாம் ஊருக்காக தான். கர்த்தருடைய வசனம் தான் சாப்பாடு. இப்போ சாப்பாட்டுக்கு வந்திருக்கிறேன். இப்போ எலியா நல்ல வல்லமையான ஊழியத்தை செய்தான். தீர்க்க தரிசன ஊழியம். எலியாவுடைய ஊழியம் தெரியும் உங்களுக்கு. அப்படியே அக்கினி இறங்குனா இறங்கும். மழை பெய்யக்கூடாதுன்னா மழை பெய்யக்கூடாது. 3 வருஷம் 6 மாதம் மழையும் பெய்யலை, பனியும் பெய்யல. இந்த எலிசா ஆரம்ப ஊழியம் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவர். நல்லா கவனிங்க. துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். எடுத்தோன்னு இந்த எலிசா பெரிய தீர்க்கதரிசியாக வரல. ஏறு மாடை பூட்டி உழுதுகிட்டு இருந்தவர் அதை அடித்து விருந்து வச்சு ஊழியத்துக்கு வந்துட்டு, சால்வை விழுந்த பிறகு ஊழியத்துக்கு வந்த பிறகு பணிவிட ஊழியம். அதனால தான் சபையில் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் பணிவிட ஊழியம் செய்யணும். பணிவிட ஊழியம் அவ்வளோ முக்கியம். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசான்னு வேதம் அறிமுகப்படுத்துகிறது. அதுதான் அவருடைய ஊழியம். ஆனால் இப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் உயிரோட சொல் காற்றில். இப்போ பாருங்கள், கில்கால் முதல் இடம். என்ன இடம்? கில்கால். இப்போ கவனிங்க, 2வது வசனம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக பண்ணுகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தரின் ஜீவனை உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார். இன்றைக்கி இருக்கிற உடன் ஊழியராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? தலைமை பாஸ்டர் சொல்லிட்டாருங்க இந்த ஊரில் இருக்க சொல்லி. அப்பாடா, இவர் அங்கங்கே போவார், ஆவியானவர் அங்கங்கே போக சொல்லுவார், நம்ம இவரோட பின்னாடி போகிறதா அப்படின்னு சொல்லி பெத்தேலில் என்ன செஞ்சுருக்காரு? இன்றைக்கி இருந்த எலிசாவாக இருந்தால் இருந்திருப்பாங்க. ஆனால் நான் பிரசங்கம் பண்ணுகிற எலிசா, எலியாவே நீங்கள் இங்கே இருக்க சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு கில்காலே இருக்க சொல்கிறீங்க. உங்களை மட்டும்தான் பெத்தேலுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் நானும் உங்களோடு கூட வர்றேன். இதுக்கு இடையில சில கிராஸ்லாம் நடக்குது. அந்த பெத்தேலில் சில தீர்க்க தரிசிகள் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் தலைமையாக இருக்கிற எஜமான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உமக்கு தெரியுமா? அதற்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார்? சும்மா இருங்க. சில பேர் அப்படி தான் ஆசீர்வாதம் வரும்போது சில டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எங்கே 25 ஆண்டு ஆயிடுச்சு, உங்கள் சபை வளருமா? 2 ஆராதனை நடத்த முடியுமா?
மேலே இதேமாதிரி 40க்கு 20 கட்டடம் கட்ட முடியுமா? சபைக்கு வேன் வாங்க முடியுமா? சின்ன சின்ன பொருள் சீக்கிரம் 2 வருஷத்தில் வாங்கியாச்சு, இன்னும் மற்ற காரியம்லாம் நடக்குமா? ஆத்துமாக்கள் வருவார்களா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்களும் நானும் சொல்லணும், சும்மா இருங்க சிஸ்டர், சும்மா இருங்க பிரதர், சும்மா இருங்க, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கார், நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஊழிய பாதையில் சொல்லும்போது கர்த்தர் கனப்படுத்துவார். இத்தனை வருஷம் வாரிங்க உங்கள் கணவர் வரல, சும்மா இருங்க சிஸ்டர், என் கணவர் வருவார், எங்கள் பிள்ளைங்க வருவாங்க, எங்கள் பக்கத்து வீட்டார் வருவாங்க, எங்கள் ஊரில் இன்னும் அநேக ஜனங்க வருவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். 4வது வசனம், பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு. இப்போ பெத்தேல் வந்தோன்னே அங்கேயே இருக்க சொல்கிறார். இப்போ எங்கே போக சொல்கிறாரு? எரிகோ. அது உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன்னு சொல்லி அங்கேயும் என்ன செய்கிறாரு? வர அங்கேயும் சில டிஸ்டர்ப். எரிகாலுக்கு தீர்க்கதரிசிகள் வந்து உங்கள் எஜமான உங்கள் ஊழியக்காரரை எடுத்துக்கொள்ள போகிறார் தெரியுமானா அங்கேயும் சும்மா இருங்கள்னு சொல்கிறார். அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் ஒரு பிரச்சனை. எலியாவும் சொல்கிறார், விடாமுயற்சி, எலிசாவின் விடாமுயற்சி தான் ரெட்டிப்பான வரத்தை பெற்று வல்லமையான ஊழிய செய்ய காரணம் அந்த விடாமுயற்சி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கில்கால், பெத்தேல், எரிகோ, அப்புறம் யோர்தான், 4 இடம் யோசிச்சு பாருங்க. அவர் கில்காலே இருந்திருந்தால் ரெட்டிப்பான அபிஷேகத்தை வரத்தை பெற்றிருக்க முடியாது. அவர் பெத்தேலே இருந்திருந்தால், ஊழியக்காரர் சொன்னார், அவராக இருக்க சொல்லலை, அங்கே இருந்திருந்தால் இந்த காரியத்தை பெற்றிருக்க முடியாது. எரிகோவிலே இருக்க சொன்னார், அங்கே இருந்திருந்தால் அந்த சால்வை அவர் மேல் விழுந்திருக்காது. யோர்தான்ல இருக்க சொன்னார், அந்த விடாமுயற்சி. இப்படி தான் ஊழியத்திலையும், குடும்ப வாழ்வில் எப்படி விடாமுயற்சியோ ஊழியத்திலையும் என்ன தேவை? விடாமுயற்சி தேவை. இப்போ பாருங்கள், யோர்தான் நதி வருது, அங்கே எலியா கடைசி அற்புதம் செய்கிறார். அதுக்கு முன்னாடி எவ்வளோ செஞ்சார். அப்போ எலியா சால்வையை முறுக்கி தண்ணீரில் என்ன செய்கிறாரு? அடித்த உடனே இரு பக்கமாக அது என்ன செஞ்சது? பிரிந்தது. இருவரும் உலர்ந்த தர வழியாக போகிறாங்க. அக்கறைப்பட்ட பின்பு 9வது வசனம், எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வர எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். நீ அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்து கொள்ளப்படுவேன், என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் அங்கேயும் ஒரு இதை வைக்கிறார், அங்கேயும் ஒரு செக்கை வைக்கிறார். ஆனால் எலிசாவுடைய விடாமுயற்சி அந்த கடைசி நேரத்தில் கூட அங்கிட்டு போகலை, அப்படியே பேசிக்கொண்டே போகிறார். ஏன்னா தெரிஞ்சு போச்சு அவருக்கு, சுழல் காற்று வந்து அப்படியே வரும்போது, அப்படியே சுழல் காற்று வந்து அப்படியே லிட்டரலாக கண்ணு பார்க்கும்போதே சுழல் காற்றில் ஏறி பரலோகத்துக்கு என்ன செய்கிறாரு? போகிறார். எலிசா கண்டு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரமும் இருந்துன்னு சொல்லி புலம்புறார், வஸ்திரத்தெல்லாம் கிழிக்கிறார். ஆனால் அந்த எலியாவின் மேல் கீழே விழுந்த சால்வையை எடுத்து எலியாவின் தேவன் எங்கேன்னு அடிக்கிறாரு. எலியா செய்த கடைசி அற்புதம், எலிசா செய்த முதல் அற்புதம். கரங்களை தட்டுங்க. அதுக்கப்புறம் எலிசாவுடைய ஊழியத்தை வீட்டில் போய் படித்து பாருங்கள் என் அன்பு சகோதரனை சகோதரி. அற்புதத்தின் மேல் அற்புதத்தின் மேல் அற்புதத்தின் மேல் அற்புதம், அற்புதம், அற்புதம். இரட்டிப்பான அபிஷேகத்தோட வல்லமையான ஊழியத்தை செய்ய காரணம் அந்த விடாமுயற்சி. புதிய ஏற்பாட்டில் ஒன்று, பழைய ஏற்பாடு ஒன்று, புதிய ஏற்பாடு ஒன்று. புதிய ஏற்பாடு ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன், எடுக்க வேண்டாம் நேரத்தை கருதி. பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்கல. எடுக்காமல் என்னை கவனிங்க, யோசிச்சு பாருங்க. நெத்தி மீன், வைர மீன், வஜ்ர மீன், வாவல் மீன், கெண்டை மீன், கெளுத்தி மீன், என்னென்ன மீன் வாயில் பேரெல்லாம் வரல. எல்லா மீனும் பேதுருக்கு என்னது? அத்துபடி. எந்த இடத்துல எந்த நேரத்தில் எப்படி கிடைக்கணும். அன்னைக்கு என்னமோ தெரில, முழுவதும் அதாங்க விடாமுயற்சி. விடாமுயற்சிக்கு இது நான் உதாரணம். இவ்வளோ நேரம் கிடைச்ச மீன் கிடைக்கலையே, பரவாயில்ல நாளைக்கு வந்து போகலாம், அப்படியே இல்லைங்க. முழு பிரயாசப்பட்டு விடிஞ்ச பிறகு தான் வலையை என்ன செஞ்சிட்ருக்காரு? அலசிகிட்ருக்கார். அப்போதான் முழுவதும் அதான் விடாமுயற்சி. அட்லீஸ்ட்டு கெண்டை கூட கிடைக்கல, அட்லீஸ்ட்டு அந்த வறுப்பம் ஒரு சின்ன மீன்
கருவாடு, நெத்திலி கருவாடு கூட என்ன செய்யலை, நெத்திலி மீன் கூட கிடைக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடி எத்தனையோ மீன் பிடிச்சி பிஸ்னஸ் தொழில் வியாபாரத்தை பண்ண அந்த வருமானத்தை வச்சு தான் குடும்பம் ஏனிங்களாம் பண்ணவர். ஆனால் இன்றைக்கி என்னமோ தெரில, ஒன்றும் கிடைக்கல. என்ன செஞ்சார், போட்டை கொடுத்தார். அந்த போட்டில் பிரசங்கம் பண்ணார், ஆழத்தில் தள்ளி கொடுத்தார், பலத்தையும் கொடுத்தார். இப்போ மறுபடி போய் போட சொல்கிறார். அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு, முழு பிரயாசப்பட்டு ஒரு மீன் கிடைக்கல, உண்மைதான். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படிய வலையை, இதுதான் விடாமுயற்சி. பல காரியத்திற்காக நீ பல முயற்சிகள் எடுக்கும்போது ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, எத்தனையோ முயற்சி பண்ணிட்டேன், யாரே பார்த்துட்டேன், எம்எல்ஏ பார்த்துட்டேன், எம்பியை பார்த்துட்டேன், மந்திரியை பார்த்துட்டேன், எத்தனையோ முயற்சி பண்ணிட்டேன், இன்னும் எனக்கு கிடைக்கல, இன்னும் சுகம் கிடைக்கல, வேலை கிடைக்கல, சொந்த வீடு கட்டலை, இன்னும் 4 வீலர் வாங்கலை, இன்னும் பல காரியத்தை செய்யலை, ஆத்மாதையும் பண்ணலை, கணவர் வரல, ரட்சிக்கப்படலை, குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கல, வியாதி நீங்கலை, கடன் பிரச்சனை நீங்கலை, எல்லாத்துக்கும் இந்த காரியம் பொருந்தும். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன்னு சொன்னோன்னே கவனிங்க, அதே கடல், அதே வலை, இப்போ 2 வலை கிளியத்தக்க 2 போட்டு நிறைய. அன்னைக்கு வியாபாரம் எவ்வளோ ஓடி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். மீன் பிடிச்சவங்களுக்கு அந்த வியாபாரம் 2 போட்டு அமிழத்தக்க பிரமிக்கத்தக்கிற அளவுக்கு ஒரு மீன் கிடைக்காத அதே இடத்துல 2 போட்டு நிறைய. எத்தனை மீன் எண்ணிக்கை இல்லை. இதுதான் விடாமுயற்சிக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், அற்புதம். ஒரு இல்லையா சொல்லாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? போதும். பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு, புதிய ஏற்பாட்டில் விதவை. பழைய ஏற்பாட்டில் எலிசா, புதிய ஏற்பாட்டில் பேதுரு. இதில் ஒரு உதாரணம், அதில் ஒரு உதாரணம் சொல்லிட்டேன். போதும். இதை மையமாக வச்சு உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. வெற்றியின் மேல் வெற்றி கிடைக்கும். அப்படியே வலது கரத்தை உயர்த்தலாமா? அப்படியே கண்களை மூடலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, வசனத்தின் பிரகாரம் வெற்றி மேல் வெற்றி தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.